என் இனிய தோழமைகளே வணக்கம். நான் உங்கள் உடையாள். இந்த சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இந்த வால்பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்குங்க. இப்படி கிடக்குதுங்க இந்த ஷூ ரேக் இது எதனால் ஆனது, எப்படி ஆனது, இதோட வரலாறு என்னன்னு நம்ம பார்க்கலாமா? ஆக்சுவலாக என்னோடய வீடு பில்டு பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் எப்படி இருந்தது அப்படின்னா, பக்கத்தில் பில்டிங் ஒர்க் நடக்குது, அதனால் பயங்கரமாக நாய்ஸு கேட்கும். ஸோ நீங்கள் அதை பொருட்படுத்திக்காதீங்க. இப்போ இதுதான் நம்ம வீடு, இது பக்கத்து வீடு, ஆப்போசிட் வீடு. இவங்க இப்போ இல்லை, இவங்களுக்கு ஃபுல் கேட் வச்சு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த பில்டிங்கில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃபுல் கேட்டு தான், அதாவது ஒன் சைடு ஓப்பன் பண்ணுறது ஃபுல்லாக இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்ப்ளிட்டட் கேட்டாக தான் கேட்டிருந்தேன். ஏன்னா ஸ்ப்ளிட்டட் கேட்டு அப்படின்னா எனக்கு இவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நம்ம இப்படி திறந்து ஃபுல்லாக இவங்களோடதே இங்கே வரைக்கும் வருது. அண்ட் இந்த கோலம் போட்டது நான் தாங்க. சரி, ஓகே. இவங்க கேட்டை திறந்தாங்கன்னா இங்கே வரைக்கும் வரும். ஸோ நான் கேட்டை திறக்கும்போது இங்கே வரைக்கும் வரும். அப்போ ரெண்டு பேரோட கேட்டும் மோதுறதுக்கோ இடிக்கிறதுக்கோ பார்க்குறதுக்கு நல்லா இல்லாமல் இருக்கிறது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு ஸ்ப்ளிட்டட் கேட்டாக தான் வேணும், அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா பூட்டு நம்ம சென்டரில் போடுவோம், ரைட்டுங்களா? இதையும் நம்ம மெர்ஜ் பண்ணி தான் பூட்டு போட போகிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுவரில் இந்த ஹோல் போட்டு, ஸோ இவ்வளோ தூரத்தை நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த கேட்டு ஒரு யூஸும் கிடையாது. இதை உடச்சி எடுத்துட்டோன்னா இந்த கேட்டு இருக்கிறதுக்கு யூஸே கிடையாது. அப்படிங்கிறதுனால நான் ஸ்ப்ளிட்டட் கேட் இந்த இடத்த நான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ இது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணேன் நான், எனக்கு பெனிஃபிட்டாக இருந்தது. ஆனால் இது பண்ணதுனால எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஷூ ரேக் வைக்க முடியாமல் போயிடுச்சு. செப்பல் ஸ்டாண்டு வாங்கி வச்சாலும் எனக்கு அது பயன் இல்லாமல் தான் இருந்தது. அவ்வளோ செப்பல் தாங்கலை. அது எனக்கு பிடிக்கவும் இல்லை செப்பல் ஸ்டாண்டில் வைக்கிறது. ஸோ இதுவும் ரொம்ப நாளாக நான் கட்டாமல் தான் இருந்தேன். பட் ஆனால் பில்டர் எல்லாத்துக்கும் இந்த இது கட்டி கொடுத்துருந்தாங்க, நான் மட்டும் கட்டாமல் இருந்தேன். ஸோ ஏன் கட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேட்டு இங்கே வரைக்கும் வந்துடுது. அதுக்கு மேலே நம்ம ஒரு செப்பல் ஸ்டாண்டு கட்டினோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப டைட் ஆகிடும். நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு தூக்கிட்டு வர போகிறோம், ஒரு பீரோ தூக்கிட்டு வர போகிறோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்படி போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இந்த பில்டிங்கில் காம்ப்ரமைஸ் பண்ண பொண்ணு நான். பட் ஆனால் ஒரு ஸ்டேஜில் நான் இந்த ஷூ ரேக் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா உள்ளுக்க, இது வாங்கி வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பணம் செலவு பண்ணி, இது குஷன் மேலே இருக்கும், இந்த குஷன் மேலே இருக்கும். நம்ம மேலே உட்காந்துக்கிட்டே இதை திறந்து உள்ளே இருக்கிற ஷூ எடுத்து நம்ம போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் தான் போகிறாங்க, ஷூ போட்டு போவாங்க. குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஷூ போட்டு போவாங்க. ஸோ ஷூஸ் எல்லாமே வெளியே இல்லாமல் தவளை, பாம்பு, பூச்சி எந்த தொல்லையிலையும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது சூஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இது கம்ப்ரஸ்டு வுட்டு அப்படிங்கிறதுனால திறக்க ரொம்ப எங்கெல்லாம் போல்ட்டு போட்டிருந்தாங்க, எங்கெல்லாம் ஆணி வச்சுருந்தாங்களோ அந்த இடம்லாம் வீக் ஆகி லூஸ் ஆகிடுச்சு. இதுவும் தனியாக பிஞ்சிட்டு வந்துருச்சு. இதை கூட தூர போட்டுற வேண்டான்னு சொல்லிட்டு 2 உடன் ஸ்டூலில் இப்படி மெர்ஜ் பண்ணி வச்சு அது மேலே போட்டு குட்டியாக ஒரு சோஃபா மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். இதை பால்கனிலலாம் போட்டு வச்சுருந்தேன். மழை டைம் எடுத்து வச்சுருந்தேன், வெளியே உள்ளே வச்சுருவேன். இப்போ என்னடான்னா இதை நம்ம இந்த யூனிட்டை என்ன பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணும்போது, சரி டிவி யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போ டிவி யூனிட்டை யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு பயங்கர கன்றாவியாக இருந்தது. ஏன்னா அப்படியே இந்த மாதிரி தான் பிஞ்சு இது இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக விட்டுருந்தது கம்ப்ரஸ்டு வுட்டுங்கிறதுனால. ஸோ இது என்ன பண்ணேன்னா, மீஷோவில் ஒரு வால்பேப்பர் சிம்பிளாக வாங்கி, அது இந்த டோர் சைஸ் இருக்குங்க, உங்களோட பால்கனி டோரோ இல்லை ஏதோ ஒரு டோரோ, எந்த டோர்னாலும் டேமேஜ் ஆகிருந்ததுன்னா இப்படி ஃபுல்லாக நீங்கள் டோரில் ஒட்டிக்கலாம். நிறைய டிசைன்ஸ் மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. அதுக்காக இந்த வால்பேப்பர் வாங்கி இது மேலே ஸ்டிக் பண்ணி நான் ஒட்டினேன். ஸோ நீங்களும் இந்த வால்பேப்பர் மீஷோவில் கிடைக்குது, வாங்கி ஒட்டிக்கலாம். இதுதான் முதல் கருத்து. இதை நான் ஒட்டுறதை நான் எடுக்கலை. என்கிட்ட மொபைல் ஹோல்டரோ இல்லை ட்ரைபேடோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் வால்பேப்பரை காட்டியிருப்பேன், அப்புறம் இதை ஒட்டி முடிச்சதை காட்டியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணுறேன். அதோடு சேர்த்து நம்ம இப்போது இன்னொரு டிப்ஸ் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டட் கேட்டு சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு 4 ஹிஞ்ச் போட்டு சுவரில் அரைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிஞ்ச் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் உள்ளுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சுவரை இங்கே உடச்சிடலாம், ஆனால் இது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும் இந்த கம்பி சரிங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே வரை இருக்கும் இந்த கம்பி ஸோ இதுவும் அவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டை பூட்டும்போது நீங்கள் எங்கே லாக் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த சென்டரில் தான் லாக் பண்ணுவீங்க. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் இப்படி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சுவரை அப்படி லைட்டாக தட்டி விட்டு நம்ம அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அது வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த ஷூ ரேக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட ஹைட் அண்ட் வித்தும் சேம் தாங்க. இது பில்டர் கட்டி கொடுத்தது, இது நாங்களே கட்டிக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு தேவைன்ற போது இந்த பில்டிங்கில் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, நமக்கு தேவையானதை நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டிட்டோம் ஒரு ஸ்டேஜில். அப்போது
இதுவும் சேம் ஹைட் அண்ட் லென்த் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதில் பாருங்களேன், நான் எத்தனை எத்தனை பார்ட்டிஷன் வச்சுருப்பேன்னு. அது மாதிரி எனக்கு இதுக்கு வந்து டோர் போட பிடிக்கல. ஏன்னா இவங்களோட இதுக்கு டோர் போட்டிருக்காங்க. அது பயங்கர நாய்ஸ் வரும். ஏன்னா வந்து வெளியே மழையில் நனையிறது, ஈரப்பதத்தில், வெயிலில், காற்றுல, அது மாதிரி பில்டர் எத்தனை ஸ்டெப் வச்சுருக்காங்க பாருங்கள். 1 2 3 தான் இருக்குது. இதில் நம்ம போதுமான அளவு வைக்கவே முடியாது. இவ்வளோ ஸ்பேஸ்க்கு என்ன நம்ம இவ்வளோ பெரிய குக்கராக வைக்க போகிறோம்? இதுக்குள்ளே தேவையே கிடையாது. அதனால் வெளியே நீங்கள் டோர் வச்சிங்கன்னா பிவிசி அந்த மாதிரி நீங்கள் வந்து போடலாம். அதுவுமே எனக்கு தெரிஞ்ச வேஸ்ட்டு தான். இப்படி ஓப்பனாக விடுறது தான் ஏர் ஃப்ளோ எல்லாமே நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுவேன், எல்லா செப்பலையும் எடுத்து இந்த ஸ்டெப்ஸில் அடுக்கி வச்சுட்டு கடன்னு தண்ணி ஊற்றி விட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் நல்லா நீட்டாக தொடச்சி திரும்ப எடுத்து அடிக்கிடுவேன். அதுவும் உங்களுக்கு ஆக்வர்டாக தெரியுதுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே ஒரு ஹூக்கு இங்கே ஒரு ஹூக்கு அரைஞ்சிட்டு நீங்கள் வந்து ஒரு நீட்டான ஒரு ஸ்க்ரீன் வந்து போட்டுடலாம். அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் இதில் வந்து போட்டு விட்டுறலாம். சரிங்களா? இப்போது இது ஒரு விஷயம். செப்பல் ஸ்டாண்டு பண்ணிங்கன்னா நிறைய, அதாவது செப்பலோட ஹைட்டு மேக்ஸிமம், ஷூவோட ஹைட்டே இவ்வளோ தான் இருக்க போகுது, செப்பலோட ஹைட்டு இவ்வளோ தான் இருக்க போகுது. ஸோ ஸ்பேஸ் வந்து நீங்கள் வந்து இப்படி அழகாக கொடுங்க, நிறைய கொடுங்க. கேட் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து டேமேஜான உடன் பொருளோ இல்லை வந்து டோரோ இருந்ததுன்னா இந்த மாதிரி வால்பேப்பர் வாங்கி நீங்கள் வந்து அதை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு லைஃப் கிடைக்கும். பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா, கீழே இது உடன் ஒர்க்கு மாதிரியும் இது வந்து கிரானைட் ஸ்லாப் மாதிரியும் ரொம்ப க்யூட்டாக அமைஞ்சிருச்சு. பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே தோழமைகளே, இதோட இந்த பதிவு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய நன்றி.